எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். திமுகவை விட பாமக அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி என்று பாமக தலைவர் அன்புமணி பேசினார். பாமக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது சென்னையில் அன்புமணி தலைமையில் நடந்தது. அந்த கூட்டத்தில் அன்புமணி பேசுகையில், திமுகவை விட அதிக இளைஞர்களையும் நல்ல கொள்கைகளையும் பாமக கொண்டுள்ளது. ஆனால் வாக்குச்சாவடிகளில் திமுகவினர் கவனம் செலுத்துகின்றனர். அதில்தான் பாமகவுக்கும் திமுகவுக்கும் இடையே இடைவெளி இருக்கிறது. அதில் கவனம் செலுத்தினால் வெற்றி பெற்றுவிடலாம் என்று அன்புமணி பேசினார். பின்னர் வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் எனவும், அதில் சிறிய பிரச்சினை கூட நடக்காமல் தொண்டர்கள் கைதாக வேண்டும் எனவும் அன்புமணி வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் தன் வாழ்நாள் முழுவதும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு உண்மையாகவே இருந்ததாகவும், இனியும் அப்படியே இருக்கப் போவதாகவும் கூறிய அன்புமணி, கட்சிக்குள் மோசமான சூழல் ஏற்பட்டதால் தான் நடைப்பயணத்தை தொடங்கியதாக கூறினார். நடைப்பயணத்தின் மூலம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும், தனது 28 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் அந்த நடைப்பயணமே மகிழ்ச்சியை கொடுத்ததாகவும் அன்புமணி குறிப்பிட்டார்.